வணக்கம். இன்னைக்கு நம்ம அபிராமி அக்ரோடெக்கில் கைரா அறுவடை இயந்திரம் 5X மாடலாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்த மாடலுக்கும் இதுக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் பண்ணியிருக்கிறதுனால 5X வந்து இப்போ நல்ல மூமெண்ட்டாக இருக்குது, அருமையாக போகுது. அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பெல்ட்டுக்கு நல்ல வாரண்டி கொடுக்குறாங்க, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. 1000 ஹவர் தாண்டி ஓடும் அப்படிங்கிறாங்க. அது அடுத்தது இந்த இன்ஜினோட கியர் பாக்ஸ் வந்து நல்ல ஹெவி டியூட்டியாக போட்டிருக்கிறதுனால வண்டியோட லைஃபு கூட வருது, மைலேஜ் கிடைக்குது. அதனால் என்ஜின் லைஃபும் கூட, நமக்கான நிர்வாக செலவு குறையுது. ஒரு குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் எல்லா மிஷினும் 1 ஏக்கர் அறுவடை பண்ணுறாங்கன்னா நம்ம மிஷின் வந்து 50 நிமிஷத்துலேயே அறுவடை பண்ணக்கூடிய சக்தி படைச்சது. அதற்கு மெயினாக காரணம் வந்து சேசிஸ் வந்து டபுள் சேசிஸாக போட்டிருக்காங்க, ஹைட்டு கூட கொடுத்துருக்கிறதும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நெல்லை நம்ம கொட்டுகிற போது நெல்லை வெளியேற்றும் திறன் வேகமாக இருக்குது. அதிவேகமாக வெளியேற்றுறதுனாலையும் நமக்கு அதுலேயும் டைம் சேவ் ஆகுது. இதெல்லாம் குறிப்பிட்ட மாதிரி சில தொழில்நுட்பங்களை அதில் பயன்படுத்தினதுனால தான் இந்த வண்டி மிகப்பெரிய சக்ஸஸாக இப்போ இருக்குது. அதனால் விவசாயிகள் இதை பயன்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு இயந்திரத்தை நீங்கள் வாங்கி பயனடைஞ்சதாகவும் அதன் மூலிமா நீங்கள் பெரிய வருமானம் சம்பாதிச்சதாகவும் இருக்கும். அதனால் 5X மாடல் ரொம்ப அருமையாக இருக்குது, வாங்கி பயன்படுத்துங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றிருக்காங்க. அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கதிரை அடிக்கக்கூடிய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லா வண்டியிலையும் வந்து 2 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். நம்மளுது வந்து 2.2 மீட்ரு, அதான் 2 மீட்ரு அந்தாண்ட 20 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால லெங்க்த்து கூட இருக்கிறதுனால நெல் சுத்தமாக வருது, வைக்கோல் சுத்தமாக பிரிஞ்சு போயிடுது. கதிரில் வந்து நெல் தங்குறதில்ல அப்படிங்கிற ஒரு சௌகரியம். சேசஸ் உயரமாக கொடுத்ததுனாலையும் பெல்ட்டினுடைய ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கிறதுனாலையும் நம்ம உலகால்னு சொல்கிறோம்ல, வதிகால்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல கழிப்பில் மாட்டும்பாங்க, அதில் வந்து மாட்டுறது இல்லைங்க. வண்டி சிக்காமல் ஓடுறதுனாலையும் நமக்கு டைம் சேவ் ஆகுது, டீசல் கன்சப்ஷனும் கிடைக்குது. அது ஒரு சிறப்பு.